பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமீன். இந்த இடத்துல தேவதூதன் மரியாளுக்கு சொல்ற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால அவரோட பலன் உண்மையில நிழலிடும்போது இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனை பெற்றெடுப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படும். அவர் உலகங்களுக்கு ரட்சிக்கும்படியாக ரட்சகராக வரப்போறார் அப்படிங்கிற காரியம். இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம ஆவியானவரை பத்தி பார்க்க வேண்டியது என்னன்னா, பரிசுத்தாவின் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? இப்ப நமக்கும் இந்த வசனம் எப்படி இதுவாகும்னா, நம் மூலியமாக இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்கு போகணும் வச்சு நம் மூலியமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எப்படி பிறக்கிறது? சுவிசேஷமா நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிக்கையிடும் போது பரிசுத்த ஆவியானவர் பலன் இன்றி நம்மளால சுவிசேஷம் சொல்லவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உன்னதமானவரோட பலம் நம்ம மேல நிழலிடணும். தங்கரிச்சேதான் அவர் கொடுக்கிற தைரியத்துல, அவர் கொடுக்கிற பலத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம மற்றவங்க ஜனங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதனால இன்னைக்கும் நீங்க கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு வேணும்? அவர் பலன் எதுக்காக நம்ம மேல வேணும்? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், என் குடும்பம் நல்லா இருக்கும், அப்படிக்காக இல்லை. தேவராஜ்யம் கட்டப்படணும், சுவிசேஷம் உலகம் எங்கும் போய் அந்த வார்த்தை போய் சுவிசேஷம் போய் சேரணும், இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவனுள்ள தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அறிந்து கொள்ளணும், பாவிகள் மனம் திரும்பணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானோட பலன் நம்ம மேல தங்கரிச்சே, ஆவியானவர் நம்மள அபிஷேகம் நமக்குள்ள தங்கரிச்சே, அவர் அவருடைய பலத்தினால இடை கட்டி தைரியமாக போல்டா நம்ம கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன்னு நம்ம அறிக்கையிட்டு சுவிசேஷம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தார், சிலுவையில அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், நான் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மீண்டும் நமக்காக வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறாருங்கிறது. ஸோ இது சொல்றதுக்கு ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி இந்த நற்செய்தியை உலகமெங்கும் சொல்ல வைக்கிறதுக்கு ஆவியானவர் பலன் வேண்டும். நீங்க கேளுங்களேன், நிச்சயமா ஆவியான உங்களை பலப்படுத்தி தேவநாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு மரியாள் மீது ஆண்டவரே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் அசைவாடி ஆண்டவரே, உம்முடைய அந்த பலத்தினால ஆண்டவரே நீர் இடை கட்டி ஆண்டவரே ஒரு குமாரனை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக பெற்றெடுக்க நீர் உதவி செய்தீரே. பரிசுத்த ஆவியான உன்னிடத்தில் பிறக்கிற அந்த குமாரன் குழந்தை ஒரு உன்னதமான பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மூலியமாக இயேசு என்ற தேவன் ரட்சகர் உலகமெங்கும் செல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு அந்த தைரியத்தை தாங்க, எங்களுக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் தந்து சுவிசேஷத்தை சொல்லும் போது கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.